நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் 10 இயர் கொஷின் பேப்பர்ஸ் கோ த்ரூ பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு ரிப்பீட்டடாக வரதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்கன்ற ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். நம்ம C2 ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனலில் லாஸ்ட் 10 இயர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு வீடியோவாக 2017 இயர் கொஷின் பேப்பர் வீடியோ போட்டிருந்தோம். அதனோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும், அதை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். போன பார்ட்டில் ஃபர்ஸ்ட் 25 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். P என்னும் புள்ளி வட்ட மையம் 0விலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. Pயிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட PT என்ற தொடுகோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் OT ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். D 24 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 1 2 4 6 x6 3 2 என்பன இவ்வரிசையில் ஓர் இணைக்கரத்தின் முனைகள் எனில் எக்ஸின் மதிப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A6. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 3.34 into 10 to the power of 5 jkg power minus 1. இதுதான் ஆன்சர். A 3.34 into 10 to the power of 5 jkg minus 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை திறன் என்பனப்படுவது 746 வாட். B 746 வாட் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒலியை அளவிடும் அலகு. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D டெசிபல். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர். இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா B பாரதியார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா C பாரதிதாசன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறைநீர் கூவிலம் நேர்நிறை கருவிலம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A 1 2 4 3. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உமறுப்புலவரை ஆதரித்த வள்ளல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா C சீதாகாதி வள்ளல். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா குவிலென்ஸின் முன்பொருளானது குவியும் Fக்கும் ஒளிமயமா 0க்கும் இடையில் வைத்தால் பிம்பத்தின் நிலை தன்மை என்ன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே பக்கம் மாய நேரான. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா லென்ஸ் திறனின் SI அலகு. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா டயாப்டர். B டயாப்டர் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தெரிந்த லேசான தனிமம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா D Li. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D நிலக்கரி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹீலியம் ஆக்சிஜன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இரும்பு துரு பிடிப்பதற்கு தேவையானது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா C ஆக்சிஜன் ப்ளஸ் நீர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா D லெப்டோஸ்பைரோசிஸ். இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா AMG மெக்னீசியம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கோகினூர் வைரம் ஆனது டேஷ் கேரட் வைரம் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A 105 A 105 இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை நோய் டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா B வைட்டமின் E. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா
வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வான்வழி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 1963. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 18. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மொழி என்பது. இதுக்கான ஆன்சர் சி இணைப்பு கருவி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது. இதுக்கான ஆன்சர் ஏ தேவை மற்றும் அளிப்பை. இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சைக்காலஜியில் 30 கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ஸில் 7 கொஸ்டின்ஸ்னு சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் மட்டும் இந்த பிசி எக்ஸாமில் 37 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதுக்காக நம்ம C2 ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனலில் சைக்காலஜி அண்ட் மேக்ஸ்க்காக ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் 37க்கு 37 மார்க் வாங்கிட முடியும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் எஸ்ஐ சைக்காலஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கே நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸஸை பார்த்துக்கலாம். பிசி எக்ஸாமுக்காக மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.